இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பாஸ் கட்சியின் வெறுப்பு பரப்புரைகள் நாட்டில் தீவிரமிக்க நடவடிக்கைகளை வளர்ப்பதாக காலிட் சமாட் பகிரங்க குற்றச்சாட்டு. பாஸ் கட்சி முன்னெடுத்து வரும் வலதுசாரி அரசியல் பரப்புரைகள் நாட்டில் மதம் சார்ந்த தீவிரமிக்க நடவடிக்கைகளை அதிகரிக்க செய்வதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான அமானா கட்சி தலைவர் காலிட் சமாட் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அண்மையில் டிஏபியை சேர்ந்த சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா காக்கிற்கு துப்பாக்கி குண்டுகளுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் அக்கூற்றை முன்வைத்துள்ளார். அவ்விவகாரத்தில் த்ரேசா காக்கை தற்காத்து பேசியுள்ள பாஸ் கட்சியின் நிலைப்பாட்டை அமானா கட்சி வரவேற்கின்றது. இருப்பினும் நாட்டில் டிஏபி கட்சியால் இஸ்லாம் சமயத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பாஸ் கட்சி தொடர்ந்தாற்போல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதால் மதம் சார்ந்த தீவிரமிக்க நடவடிக்கைகளை அது வளர்க்க செய்வதாகவும் காலிட் சமாட் கூறினார். ஜொஹூர் உலுத்திராமில் போலீஸ் நிலையத்தின் மீதான தாக்குதல், ஆயுதம் ஏந்திய ஆடவர் இஸ்தானா நகாராவுக்கு செல்ல முற்பட்டது போன்ற பல சம்பவங்கள் நாட்டில் அண்மைய காலத்தில் அரங்கேறியுள்ளன. குறுகிய மத சிந்தனை அல்லது இனவாத விவகாரங்களை எழுப்பும் தரப்பினரால் நாட்டில் இனங்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்பட்டு விடுமோ என அமானா கட்சி ஐயுறுகின்றது. கொலை மிரட்டல் விடுக்கின்றவர்கள் அல்லது வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக போலீஸ் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அப்போதுதான் அது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். அதே வேளையில் நாட்டில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலையாமல் இருக்க அனைத்து தரப்பினரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் காலிட் சமாட் வலியுறுத்தினார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMஇல் பூமிபுத்ரா அல்லாத மருத்துவர்கள் இருதய அறுவை சிகிச்சை துறையில் நிபுணத்துவ கல்வியை தொடர தற்காலிகமாக வாய்ப்பளிக்க வேண்டும் என அதன் இயக்குனர் வாரிய முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் இப்ராஹிம் ஷா அபு ஷா கோரிக்கை விடுத்துள்ளார். நடப்பில் UITM பல்கலைக்கழகம் மட்டுமே தேசிய இருதய கழகம் IGN-உடன் இணைந்து இருதய அறுவை சிகிச்சைக்கான நிபுணத்துவ பாடத்திட்டத்தை வழங்குகின்றது. அத்தகைய சூழலில் அத்துறையில் நிபுணத்துவ கல்வியை தொடர விடாமல் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை UITM பல்கலைக்கழகம் தவிக்க விடுவது சரியல்ல. அது தவிர நாட்டில் தற்போது இருதய அறுவை சிகிச்சை துறையில் நிபுணத்துவ மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. ஆகையால் பொது நலனை கருத்தில் கொண்டு பூமிபுத்ரா அல்லாத மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணத்துவ கல்வியை பெற UITM பல்கலைக்கழகம் இடமளிக்க வேண்டும் என இப்ராஹிம் ஷா கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்பு UITM பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு இடமளிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு மணி 9க்கு நாட்டு மக்களுக்கு நேரலையில் உரையை வழங்கவுள்ளார். உள்நாட்டின் அனைத்து ஊடகங்களிலும் பிரதமரின் உரை ஒளிபரப்பப்பட உள்ளது. அந்த நேரலை உரையை அனைவரும் மறக்காமல் பார்க்கும்படி பிரதமர் அவரது சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட நேரலையில் பிரதமர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் குறித்து மலேசியர்களுக்கு விளக்கமளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்களுக்கு சொந்தமான ரயிலில் நடத்தப்பட்ட பின்கேஷ் ஃபெஸ்டிவல் எனும் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் விதிமுறைகளை மீறி இருக்கவில்லை என கிரேத்தா பிதானா மலாயு நிறுவனம் KTMB தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை கோலாலம்பூரிலிருந்து செரண்டாவுக்கு இருவழி பயணம் அடிப்படையில் அந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினர் சிறப்பு ரயில் பெட்டி வாடகை சேவையை நாடியிருந்தனர்.
அத்தரப்பினருக்கு அச்சேவையை வழங்குவதற்கு முன்னர் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப் பொருளை உட்கொள்ளுதல் முதலான சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் அந்நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடாது என்ற நிபந்தனைகளை தங்கள் தரப்பு விதித்திருந்ததை KTMB நிறுவனம் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட ரயில் சேவையில் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி இதர பயனர்களுக்கு தொந்தரவை வழங்கியதாக சமூக ஊடகங்களில் அதிருப்திகள் பரவிய நிலையில் KTMB நிறுவனம் அந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கொள்கைகளை முன்வைக்காமல் வெறுமனே அம்னோவையும் DAPயையும் தொடர்ந்து விமர்சித்து வரும் பாஸ் கட்சியின் போக்கு அக்கட்சிக்கே பாதகத்தை விளைவிக்கும். குறிப்பாக நாட்டின் 16வது பொது தேர்தலில் அக்கட்சி படுதோல்வி காண்பதற்கான சாத்தியம் உள்ளதாக மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMஐ சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அரீஃப் ஐசுடின் அஸ்லான் தெரிவித்துள்ளார். 16வது பொது தேர்தலுக்கு இன்னும் 2-3 ஆண்டுகளே எஞ்சியிருக்கின்ற சூழலில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் அதிக தொகுதிகளுடைய கட்சியாக விளங்கும் பாஸ் பழைய பாணியிலான அரசியலையே நடத்தி வருகின்றது. நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தாங்களே சிறந்த மாற்றாக விளங்குவதற்கான நம்பிக்கையை மக்களிடம் அவர்கள் இன்னும் ஏற்படுத்தவில்லை. புதிய கருத்தியல்களை முன்வைக்காமல் பாஸ் கட்சியினர் அமைதி காத்து வந்தால் அடுத்த பொது தேர்தலில் வெற்றி வாய்ப்பு ஒற்றுமை அரசாங்கத்திற்கே கிடைக்கும் என அரீஃப் ஐசுடின் கூறினார். மலாக்கா அலோர் கஜாவில் லாட்டரியில் சுமார் 500,000 வெள்ளி ரொக்கத்தை தாம் வென்றுள்ளதாக ஏமாற்று பேர் வழிகள் கூறியதை நம்பிய 58 வயது இல்லத்தரசி ஒருவர் 20,000 வெள்ளி மதிப்புடைய தனது தங்க ஆபரணங்களை அவர்களிடம் பறிகொடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை மஸ்ஜித் தானாவிலுள்ள பேரங்காடிக்கு தினசரி பொருட்களை வாங்க அவர் சென்றிருந்த போது இந்தோனேசிய பெண் உட்பட 40 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 4 அவரிடம் அந்த கைவரிசையை காட்டியுள்ளனர். தொடக்கத்தில் அம்மாதுவை லாட்டரி கடைக்கு காரில் அழைத்து சென்ற அந்த ஏமாற்று பேர் வழிகள் பரிசு தொகையை பெற்றவுடன் தங்களை அவர் ஏமாற்றிவிடக்கூடாது என்றும் அதற்காக அவர் அணிந்துள்ள நகைகளை கழற்றி கொடுக்கும்படியும் கூறியுள்ளனர். பரிசு தொகை கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் அம்மாது தனது தங்க சங்கிலி, தங்க காப்பு முதலானவற்றை கழற்றி கொடுத்துள்ளார். பின்னர் லாட்டரி கடை வந்ததும் அந்நால்வரும் அவரை உள்ளே சென்று பரிசு தொகை பெற்று வரும்படியும் தாங்கள் காரில் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளனர். அவரும் அதை உண்மையென நம்பி காரிலிருந்து இறங்கிய போது அந்த ஏமாற்று பேர் வழிகள் அவ்விடத்தை விட்டு நகர்ந்துள்ளனர். பின்னர் தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்த அம்மாது அதே நாளில் கொல சுங்காய் பாரு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஈராண்டுகளுக்கு முன்பு 6 வயது நிரம்பிய சிறுமியின் தொடைப்பகுதியில் தொட்டு இழிவுச் செயலில் ஈடுபட்ட முகமது அலி ஹசான் எனும் 59 வயது முதியவருக்கு தெலுக் இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. அந்நபர் குற்றம் புரிந்துள்ளதை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததை அடுத்து நீதிபதி இந்தான் நூருல் ஃபரீனா ஜைனால் அபிடின் அத்தீர்ப்பை வழங்கினார். மேலும் 3 ஆண்டு கால சிறை தண்டனையில் அம்முதியவருக்கு புனர்வாழ்வு ஆலோசனை வழங்கவும், தண்டனை காலம் முடிந்த பிறகு ஓராண்டு அவர் போலீசின் கண்காணிப்பில் இருக்கவும் நீதிபதி இந்தான் நூருல் ஃபரீனா உத்தரவிட்டார். இம்மாதம் 17ஆம் தேதி வழங்கப்பட்ட அத்தீர்ப்பு குறித்து நீதித்துறையின் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள விளக்கத்தில் நீதிபதி அதனை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆடவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி பேரா லங்காப் சுங்கைமானிக்கில் அக்குற்றத்தை புரிந்திருந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு சிறார் மீதான பாலியல் குற்றச்சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடா ஜித்ராவில் ஸ்பைடர்மேன் போன்ற நினைப்பில் உயர் மின் அழுத்தமுடைய கோபுரத்தில் ஏறி கீழே இறங்க மறுத்த ஆடவரால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று மாலையில் பண்டார் டாருல்லாமான் கம்போங் முஹிபாவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் தனாகா நேஷனல் நிறுவனத்துக்கு சொந்தமான 25 மீட்டர் உயரத்திலான கோபுரத்தின் மேல் ஏறிய அவ்வாடவரை கீழே இறங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் அவர் செவிசாய்க்கவில்லை. இரவு மணி 7:17 அளவில் அவசர அழைப்பை பெற்ற ஜித்ரா தீயணைப்பு மீட்பு படையினர் அவ்விடம் விரைந்ததோடு அந்த கோபுரத்தின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
பின்னர் அவ்வாடவரிடம் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இரவு மணி 8:43 வாக்கில் அவர் கீழே இறங்க சம்மதித்தார். பின்னர் மேற்கட்ட நடவடிக்கைக்காக அவர் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஜித்ரா தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தரப்பு தெரிவித்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.